அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூனைக்குட்டிங்க குட்டியிலேருந்து எப்படி வளருங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க குட்டி இந்த அம்மா பூனையை நாங்கள் பார்த்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இந்த 1.5 இயர்ஸில் நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எத்தனை தடவை குட்டி போட்டுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வாட்டி பார்த்தப்ப ஒரு 3 குட்டி போட்டு இருந்துச்சு. அதில் ஒரு குட்டி செத்து போச்சு. இன்னும் 2 குட்டிங்க தொலைஞ்சிருச்சு. அங்கே எங்கே போச்சு தெரில. அதுக்கு அடுத்து ஒரு குட்டி 2வது தடவை 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டியுமே நாய் கடிச்சிருச்சு. ஏன்னா குட்டிங்க மேலேருந்து படிக்கேட்டிலேருந்து குதிச்சிருச்சுங்க. 3வது தடவை 4 குட்டி போட்டுச்சு. அதில் 2 குட்டிங்க பைப்பில் விழுந்து மாட்டிக்கிச்சிங்க. 2 குட்டிங்களும் நாய் கடிச்சிருச்சு, மேலேருந்து குதிச்சிருச்சுங்க. 4வது தடவையும் அது குட்டி போட்டுச்சு. அது எங்கே குட்டி போட்டுச்சுனே தெரியல. எங்கேயோ தூரமாக குட்டி போட்டிருக்கு. அன்றைக்கி ஒரு தடவை ரொம்ப மழை, ஒரு வாரம் ஃபுல்லாக. அந்த மழையில் அந்த குட்டிங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எங்கேயோ தூரமாக குட்டி போட்டதுனால என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா இப்போ 5வது தடவை இந்த 3 குட்டி போட்டிருக்கு. இந்த 3 குட்டியில் 2 குட்டி பாய் கேட்டு, ஒன்று கேர்ள். இந்த குட்டியாவது பத்திரமா இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் இதுங்களை வெளியவே விடாமல் வீட்டுக்குள்ளவே வச்சு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வெளியே போச்சுன்னா அதுங்க எங்கேயாச்சும் பைப்புக்குள்ளே விழுந்துடுதுங்க, இல்லைனா மேலேருந்து குதிச்சிருதுங்க. மேலேருந்து குதிச்சுட்டு மெயின் ரோட்டுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நிறைய நாயெலாம் இருக்கும், அது கடிச்சிடும். இதுங்களுக்கு குட்டின்றதுனால செவுரெல்லாம் குதிக்க முடியல. அதனால் அப்படியே பயந்துரு குட்டியாக தான் ஜம்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பூனை குட்டி போட்ட உடனே அதோடைய தொப்புள் கொடியெலாம் இருக்கும், அதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி க்ளீனாக வச்சுருக்கோம். குட்டியை க்ளீனாக வச்சுட்டு குட்டி போட்ட இடத்துல ரத்தம்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்தெல்லாம் அது க்ளீன் பண்ணிவிடும். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஒரு இடத்த மாற்றும். அன்றைக்கி நைட்டு பூனை குட்டி போடும். அதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கபோர்டாக அதை எடுத்துருந்துச்சு. சரி நாங்கள் அந்த கபோர்டெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஜூன் 19 நினைக்கிறேன் ஒரு நாள். அப்புறமா பார்த்தா காலையில் குட்டி போட்டு வச்சுருந்துச்சி 3 குட்டி. கபோர்ட் திறந்து பார்த்தா குட்டி குட்டியாக 3 குட்டி இருந்துச்சு. அதுங்க கண்ணே திறக்காதுங்க. 8லேருந்து 12 நாள் ஆகும் கண்ணை திறக்க. இதுங்க இந்தியன் கேட், நாட்டு பூனைன்னு சொல்லுவாங்க. இதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கோங்க. இதுக்கு ஏதாச்சும் குட்டியாக அடிபட்டுச்சுன்னா கூட டக்குன்னு சரியாயிடும். நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கோங்க. ஆக்சுவலி எல்லா வீடியோஸ்லேயும் எல்லோரும் சொல்லுவாங்க வேக்சினேஷன் போடணும், மருந்து கொடுக்கணும், அது இதுன்ட்டுன்னு. எனக்கு வேக்சினேஷன்லலாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா மனுஷங்களுக்கு போடுற வேக்சினேஷனே ரொம்ப கெடுதல். இதில் மிருகங்களுக்கு நோயே வராது. அதுங்க இயற்கையாக இறைவனோட கட்டுப்பாட்டில் வளர்கிற இந்த மிருகம். இதுங்களுக்கு வேக்சினேஷன் மருந்துங்கிறது தேவையே கிடையாது. ஒரு மனுஷனுக்கே எப்போ நோய் வரும்னா அந்த மனுஷனோட மனசில் குணாதிசயத்தில் பிரச்சனை இருக்கும்போது தான் நோயின்றது வரும். ஆனால் மிருகங்களுடைய குணாதிசயம் இயற்கையாக இறைவனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுங்களுக்கு நோயே வராது. நோயே வராத ஒரு மிருகத்துக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக வேக்சினேஷன் போடுறத அந்த மிருகத்தை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை வேக்சினேஷன் போடணுன்ட்டுன்னு இது இருக்க எல்லா வீடியோஸில் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதுங்களுக்கு எந்த மருந்துமே கொடுக்காதீங்க. மெயினாக இந்த நாட்டு பூனைங்களுக்கெலாம் எந்த மருந்தும் கொடுக்காதீங்க. அதுங்களை நேச்சுரலாக இருக்க விடுங்க. அதுங்களை நம்ம ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா, அதுங்க ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா தான்
நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணும், ஃபாஸ்ட்டாக ஓடும். இப்போ மெயின் ரோட்டில் போச்சுன்னா கூட குட்டியாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து கடிச்சிரும். அதுங்களே ஒரு 6 மாதம் பூனைனா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி செவுரேறி குதிச்சிரும். அது ஜஸ்ட்டு செவுரேறி குதிச்சிச்சின்னா போதும், எந்த நாயும் வந்து கடிக்காது. அது பூனை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் போது யாராவது பார்த்துக்கினா போதும். அதுக்கப்புறமா அதுங்களே வந்து வீட்டை விட்டு போயிடும். நல்லா வந்து அதுங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, ரொம்ப ஹைட்டான பிளேஸ்லேருந்து வேடிக்கை பார்க்குறது, ஜாலியாக அதுங்க வந்து பாஞ்சு புலி மாதிரி ஓடுங்க. புலிக்கும் பூனைக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதுங்க வந்து உருவத்தில் குட்டியாக இருக்குது, புலி வந்து உருவத்தில் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா அது ரெண்டுமே சேம், ரெண்டுமே வந்து அதோடய குணாதிசயம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் பூனை வந்து புலி பூனை ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், உருவம் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று வந்து குட்டியாக இருக்கும். இந்த குட்டிங்க வந்து குட்டி போட்ட உடனே வந்து அது கண்ணு திறக்காது, 8லேருந்து 12 நாள் ஆகும். அது அழகாக பால் குடிச்சிட்டே இருக்குமா. நம்ம பார்த்தோன்னா வந்து அது வயிறு ஃபுல்லாக தொப்பை ஃபுல்லாகிட்ருக்கும். அதுக்கு பாலாடை இல்லை, ஒரு பாலாடை அளவு தான் அது வயிறு இருக்கும். அது வயிறு ஃபுல்லாக பால் இருக்கும். அப்படியே அதோடய ஸ்கின் லேசாக்கும், குட்டியாக இருக்கப்போ தெரியும் நமக்கே. இப்படி பார்த்தோன்னா அது வயிற்றுக்குள்ளே பால் இருக்கிறது தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டைம் பூனைக்கு நிறைய பால் சுரந்துருக்கும். இந்த குட்டியாக கொழுக்கட்டை சைஸ் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், கொழுக்கட்டை சைஸ் தான் இருக்கும். அது பிறந்தப்போ குட்டி கொழுக்கட்டை சைஸ்னால அதுக்கு பால் நிறையா குடிச்சிட்டு தூங்கினே இருக்கும். அப்புறம் அதுக்கு யூரின் மோஷன்லாம் போக தெரியாது. அந்த இடத்துல வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணால் தான் அது யூரினும் போகும், டாய்லெட்டும் போகும். அதனால் வந்து அம்மா பூனை என்ன பண்ணணும்னா நாக்கிலே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம பார்க்க அது நாக்கில் இப்படி பண்ண தான் ஒரு சொட்டாக யூரின் போகும், கொஞ்சமாக டாய்லெட் போகும். அதனால் அதுக்கு ஒரு 30 டேஸ் பிறந்து ஒரு 25லேருந்து 30 டேஸ் இருக்கும். அதுக்கு யூரின் மோஷன்லாம் போகவே தெரியாது. என்ன பண்ணோன்னா பூனை வந்து நாக்கில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தான் வந்து போவோம், அதுவே சாப்பிட்டுடும். அது பிறந்து 30 நாள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கும், வேறு எதுவுமே சாப்பிடாது. ஒரு மாதத்துக்கு அப்புறமா 30 நாளுக்கு அப்புறமா அழகாக நடக்க ஆரம்பிக்கும். குட்டியாக பொம்மை மாதிரி நடக்குங்க, தவழ்ந்து நடக்கிற மாதிரியும் இருக்கும், அழகாக நடக்குவாங்க. 30 நாளுக்கு அப்புறமா வந்து அதுங்க வந்து யூரின் மோஷனில் போக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டியாக பால் குடிக்கோங்க ஒரு 30 நாளில். நம்ம மாட்டுப்பால் மோஸ்ட்லி அம்மா பூனை பால் குடிக்கும், பால் லெவல் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அந்த பாலும் அந்த பூனைங்க வந்து குடிக்கோங்க. ஆனால் அதுங்களுக்கு வந்து குடிக்க தெரியாது நாக்கில். அதனால் ஒரு 35 டேஸ் வரைக்குமே அதுங்களுக்கு சரியாக குடிக்க தெரியாது. அன்னைக்கே குட்டியாக பல் முளைச்சிருக்கும், செம குட்டியாக. அதுங்களுக்கு அப்போ தான் பல் குட்டியாக முளைக்க ஸ்டார்ட் ஆகும். பல் முளைக்க ஸ்டார்ட் ஆன உடனே அதுங்க வந்து அங்கங்கே குட்டியாக கடிக்க ஆரம்பிக்குங்க. அப்போயே வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 20 டேஸ்லேயே வந்து அதுங்க க்ளீன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ண, அப்படி கையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கும். அதுங்களே குட்டிங்களே விளையாடிக்கோங்க, ரெண்டும் சண்டை போட்டுக்குன்னு. அப்புறம் ஒரு 35 டேஸ்லேயே வந்து நாங்கள் பூனைக்குட்டிக்கு வந்து சிக்கன் கொடுத்தோம், பச்சையாகவே கொடுத்தோம். அது குட்டியாக கட் பண்ணி கொடுத்தோம். அதுங்க பால் கூட குடிக்கலாம், ஆனால் வந்து சிக்கனை நல்லா சாப்பிட்டுச்சிங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னாலே நம்ப முடியல. ஏன் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா, பூனை வந்து குட்டிங்க நடக்க ஆரம்பித்த உடனே வெளியே கூட்டின்னு போயிடும். அது பூனைக்கு வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் டாய்லெட்டில் போனால் பிடிக்காது, வீடு க்ளீனாக நினைக்கும் பூனை. அதனால தான் அது வெளியே கூட்டின்னு போகும். வெளியே போயிட்டால் அதுக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் பூனைக்கு பிடிக்காது, அதுக்காக தான் வெளியே கூட்டின்னு போகும். அப்புறமா எலி குறுக்கும்,
அதுங்க நடக்க ஆரம்பித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக எலி. இங்கே பக்கத்தில் கிரவுண்டெல்லாம் இருக்கா, நிறைய எலி கிடைக்கும். எலியை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எலி சாப்பிடுவாங்க. ஒரு எலி பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றது எலின்னு சொல்லி காட்டும். அது சாப்பிட்றத பார்த்து குட்டிங்களும் சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தாய்ப்பால் குடிச்சிட்டு குட்டி பாப்பா மாதிரி கம்முன்னு இருந்துச்சுங்க. எடுத்ததுமே எலி சாப்பிடுவாங்க எல்லாம். டெய்லி ஒரு எலி பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும். போன உடனே எலியோடு வரும், 1 ஹவரில் வந்துடும். எலியோட வந்துட்டு எலி கொடுக்கும். டெய்லி 2-3 எலி கூட பிடிச்சிட்டு வரும். சம்டைம்ஸ்லாம் பூனை பார்த்தா ஏதோ 10 குட்டி வச்சுனுக்கா மாதிரி இருக்கும். வயிற்றில் செம பெருசாக இருக்கும். பார்த்தா ஒரு பெரிய பெருசாலி அடித்து சாப்பிட்டு வரும். இங்கே பாருங்க வீடியோவில். அது ஒரு 35 நாள் போனதுன்னு தான் நினைக்கிறேன். சிக்கன் சாப்பிடுது பச்சையாகவே. அதனால தான் நாங்கள் பச்சையாக கொடுத்தோம். ஏன்னா அதுங்க எலியே சாப்பிடுதுங்க. சரி சிக்கன் தானே சொல்லிட்டு அந்த டைமில் டக்குன்னு சும்மா கத்தினே இருந்துச்சுங்க. அந்த ஸ்மெல்க்கு அந்த அம்மா பூனை கத்திகிட்டே இருந்துச்சு. சரின்னு குட்டியாக வச்சுட்டு பெரிய பூனைக்கு எலும்போடவே போட்டுருவோம். பெரிய பெரிய பீஸ்லாம் அது சாப்பிட்டுடும் நல்லா. குட்டிங்க வந்து சாப்பிடுதுங்க. ஒரு 35 டேஸ்க்கு அப்புறம் தான் பால் குடிக்கவே கற்றுக்குச்சிங்க. அதுக்கு முன்னாடி பால் குடிக்க தெரியல, ஆனால் சிக்கன் சாப்பிடுதுங்க. அப்புறமா நாங்கள் குக் பண்ணி வச்சோம். சிக்கனை குக் பண்ணி கொஞ்சம் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சோம். வெறும் சிக்கனே போட்டாலும் அது சாப்பிடும். பட் அது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். அது வந்து பூனை பெரிய பூனை இல்லை. அது ஒரு வேலைக்கு 1/4 கிலோ சிக்கன் ஒரே செகண்டில் சாப்பிட்ரும். ஒரு 5 மினிட்ஸ் தான் மொத்த 1/4 கிலோ சிக்கன் மொத்தத்தையும் காலி பண்ணிடும். குட்டிங்க வேணால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவோம். அதுங்களுக்கு எலும்பு ஜீரணமாகாது சொல்லிட்டு இப்போ தான் சாப்பிடுதுங்க சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து குக் பண்ணி கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டுச்சிங்க. ஆனால் அம்மா பூனைக்கு பச்சையாக போட்டால் தான் பிடிக்கும். குக் பண்ணி போட்டால் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு பச்சையாக இருந்துச்சுன்னா ஒரே ஹாப்பியாக சத்தம் போட்டுன்னே சாப்பிடும். ஒரு நாள் குக் பண்ணி கொடுத்தா கம்முன்னு சாப்பிட்டுச்சு. சரி அதுக்கு பச்சையாக போட்டால் ரொம்ப பிடிக்குது போல் சொல்லிட்டு சரின்னு பச்சையாகவே போட்டுருவோம். இதுங்க தான் நாட்டு பூனையாச்சு. நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கவங்க, ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, நல்லா ஒல்லியாக சூப்பராக குட்டியாக க்யூட்டாக இருக்கவங்க. மனுஷங்களுக்கு இயற்கையில் வந்து எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் தான். இயற்கைக்கு ஒரு உயிர் இருக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனுஷங்களுக்கு வந்து இந்த உலகமே படைக்கப்பட்டது மனுஷங்களுக்காக தான். மனுஷங்களுக்கு ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்குற ஒரு உயிர் வந்து எலி. அந்த காலத்து வீடெலாம் தொட்டிக்கட்டு வீடு மாதிரி இருக்கும். பயிரெலாம் எல்லாம் சேமித்து வச்சுருப்போம், அரிசி பருப்புலாம். எலியெலாம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு நல்லதில்லை. அது ஃபுல்லாக நோண்டி வச்சிரும். அங்கே இங்கேன்ட்டு நிறைய குட்டி போடும். எலி நிறைய குட்டி போட சொல்லும், குட்டியாக. பூனை வந்து எலியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து சாப்பிட்டுட்டு பூனை வந்து ரொம்ப க்ளீனான ஒரு அனிமல். ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்மளை பெருசாக எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. நம்ம ஏதாச்சும் நான்வெஜ் சமைச்சோன்னா கொஞ்சமாக அதுக்கு கொடுத்துடணும். அப்போ தான் அது கம்முன்னு ஆயிரும். டெய்லி பால் வேணும்னு கேட்கும், அவ்வளோதான். க்ளீனாக இருக்கும். அது நம்மளை எந்த வகையில் கடிக்காது, எதுவும் பண்ணாது. நம்மளாம் வாலண்டியராக போய் அதை டார்ச்சர் பண்ணோன்னா தான் அது வந்து நம்மளை பூரம் கடிக்கும். மோஸ்ட்லி 99% அது நம்மலேருந்து ஓடிட்டு ஏதாச்சும் ஹைட்டான பிளேஸில் உட்காந்து தூங்குவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பூனை பிடிக்கணும்னு நினைப்போம். பக்கத்து வீட்டில் போய் ஜம்ப் ஆகிட்டு தண்ணி தொட்டி மேலே போய் உட்காந்துச்சு அப்படின்னா நம்மளால் பக்கத்து வீட்டுக்கெலாம் நம்மளால் போக முடியாது. அது ரொம்ப ஹைட்டான எங்கேயாச்சும் போயிட்டு அங்கேருந்து பார்க்குவோங்க. அங்கெல்லாம் நம்மளால் போகவே முடியாது. அதுங்க பாட்டுன்னு தனியாக இண்டிபெண்டாக ஹாப்பியாக இருக்கோங்க. டெய்லி ஒரு எலி சாப்பிடும். இங்கே இருக்க பூனை எலியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் எலி வந்து நமக்கு தேவையில்லை, அது நமக்கு கெடுதல் தான் அது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது பூனை. அதனால் பூனை வந்து நமக்கு எல்லா வகையிலையுமே நல்லது தான் பண்ணும். நம்ம பொதுவாக நினைப்போம்
பூனைக்குட்டிங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கணும், சமைச்சி கொடுக்கணும், சிக்கன்லாம் கொடுக்கணும், பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் இதுங்க ஆக்சுவலி நாட்டு பூனை. இதுங்களுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் சாப்பாடே இல்லைனா கூட சர்வை பண்ணுவோங்க. அதுக்குன்ட்டுன்னு இந்த பூனையை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சாப்பாடு போடாமலாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. இப்போ ரோட்டில் கூட எத்தனையோ நாய் இருக்குது, எத்தனையோ பூனை இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறது இறைவன் தான். ஆனால் ஒரு பூனையோ நாயோ நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ இந்த அம்மா பூனை வந்து ஸ்ட்ரீட் கேட் மாதிரி. நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், 10 நாள் ஊருக்கு போயிட்டு கூட வருவோம். போயிட்டு வரும்போது டெய்லி இங்கே எலி கிடைக்கிது. அது நல்லா பெரிய வளர்ந்த பூனை. அதுக்கு ஒரு 5 வயசு கூட ஆகலாம். 5 வயசுலேருந்து 3 வயசு இருக்கும். ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கலாம் இந்த பூனைக்கு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வருவோம், நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பால் கொடுக்கணுன்னு பார்ப்போம். பால்லாம் இங்கே அந்தளவுக்கு சில பேர் தான் ஊற்றுவாங்க, நிறைய பேர் ஊற்றுறதில்ல. நல்லா தான் இருக்கும் அது. எலி இங்கே தான் டெய்லி எலி கிடைக்குது, டெய்லி எலி சாப்பிட்டு நல்லா சர்வை பண்ணுது. அதோடைய படைப்பு வந்து எலி சாப்பிடணும். அதே தான் குட்டிக்கு டேரெக்டாக 30 நாள்லேயே குட்டிக்கும் எலி கொடுத்து பழக்கப்படுத்திடும். பட் நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறதுனால வீட்டுக்குள்ளெல்லாம் எலி தூக்கிட்டு வந்தால் வீட்டில் ரத்தமாயிடும். அதனால நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. நான் மோஸ்ட்லி நான் எப்போது சிக்கன்லாம் நல்லா குக் பண்ணி உருளைக்கிழங்கு, ரைஸு, மஞ்சள் போட்டு எல்லாம் யூடியூப்லலாம் காட்டுவாங்க, அது மாதிரி கொடுத்தா தான் ஹெல்த்தின்னு. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் அதுக்கு ஹெல்த்தியே கிடையாது. இது படைக்கப்பட்டதே எலி சாப்பிட்றதுக்காக. இது வந்து நாட்டு பூனை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்க. எலி சாப்பிட்டு அதுங்க வாழ்நாள் முழுக்க இதுதான் அதோட படைப்பு, இதுதான் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்டது இறைவனால். ஆனால் நம்ம குட்டிங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கிறதுக்காக இது மாதிரி கொடுக்கலாம். சிக்கனை வந்து பச்சையாகவும் கொடுக்கலாம், குக் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். ஃபிஷ் வந்து எனக்கு ஃபிஷ்ஷெல்லாம் அந்தளவுக்கு செஞ்சு பழக்கமே இல்லை. எனக்கு ஃபிஷ்ஷில் எத்தனை வெரைட்டிஸ்லாம் இருக்கும்னு எனக்கு சரியாக தெரியாது. இதுக்கு மேலே தான் கேட்டு அதுங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கும் நான் கொடுத்ததில்லை ஃபிஷ்ஷு. ஃபிஷ் வந்து சில பேர்லாம் கருவாடு வாங்கிட்டு வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கருவாட்டு ஸ்மெல்க்கு அதுங்க சாப்பிட்டுடுவாங்க. அதில் ஃபிஷ்ஷு கம்மியாக தான் இருக்கும், ரைஸ் நிறையா இருக்கும். ஃபிஷ்ஷில் வந்து மீனில் வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே அந்த சட்டியில் செஞ்சோன்னாலும் அந்த வாசனை அப்படியே இருக்கும். வீடு ஃபுல்லாக அந்த வாசனை அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் 2 நாளைக்கு. அதுங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கும். அது யூரின் மோஷன் போனால் கூட பூனை வந்து க்ளீன் பண்ணிடும். அதுங்க இருக்கிற இடத்த செம க்ளீனாக இருக்கும். அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து சில லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு ஸ்மெல் வரும், ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வரும். அந்த பூனைக்குட்டிங்க வந்து அது நக்கி நக்கி க்ளீன் பண்ணி செம க்ளீனாக வச்சுருக்கோம். அப்படியே அந்த பூனைக்குட்டி ஸ்மெல் பண்ணால் கூட அப்படியே வாசனையாக அப்படியே செம்ம க்ளீனாக இருக்கும். பூனைங்களோட உமிழ்நீரில் வந்து எந்த பாக்டீரியாவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பூனையோட எச்சில் பட்ட தண்ணி வந்து தீட்டாகாது அப்படின்னா அதோட உமிழ்நீரில் வந்து எந்த பாக்டீரியா, கிருமி எதுவுமே கிடையாது. அது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது குட்டிங்களை செம க்ளீனாக வச்சுக்கும். அந்த கபோர்டில் வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. 1 மந்த் வரைக்கும் குட்டிங்க கம்முன்னு இருக்கும், எந்த சத்தம் எதுவுமே இருக்காது, அந்த இடத்துலே தான் இருக்குங்க. 2 வீக்ஸ் வரைக்கும் குட்டியாக தான் மூமெண்ட் இருக்கும். 2 வீக் அப்புறமா தான் லேசாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுவுமே அதுங்களுக்கு ஸ்ட்ராங்காக நடக்க தெரியாது. குட்டியாக தவழ்ந்து தான் நடக்குங்க. நடந்துட்டு ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக லேசாக நடக்குங்க. அதனாலவே நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஊரில் இருக்க எல்லா பூனையும் வீட்டுக்குள்ளேயே வீட்டாண்டையே சுற்றிட்டுருக்கோங்க. எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டில் ஏதோ பிரியாணி செஞ்சுருக்காங்க, அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு வந்து பூனை அன்றைக்கி ஃபுல் டே பாலே குடிக்கல. எங்களுக்கே ஐயோ, பக்கத்து வீட்டில் செய்கிற சிக்கனை ஸ்மெல் பண்ணிவிட்டு பாலே குடிக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்து போட்டோம் அதுக்கு. அதுங்க மோஸ்ட்லி அதுங்களுக்கு நாட்டு பூனைன்றதுனால
அதுங்கள அதுங்க ஏதாச்சும் சாப்பிட்டு பிழைச்சிக்கோங்க. குட்டிங்களை வந்து ஏன் பார்த்துக்கணுன்னா, அதுங்க நல்லா பெருசாக வளர்ந்துச்சிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும், ஜம்ப் பண்ணும், ஏதாச்சும் ஆபத்துனா டக்குன்னு அதுங்க தப்பிச்சிக்கும். அது அளவுக்காவது நம்ம பார்த்துக்கணும். எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பூனை எல்லாம் வீட்டில் சேர்க்காத. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பூனை எல்லாம் வீட்டில் சேர்க்கக்கூடாது, அதோட ஒரு முடி வீட்டில் பட்டுச்சுன்னா கூட பாவம் அப்படின்லாம். இதை பற்றி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பூனையோட முடி விழுந்துச்சுன்னா பாவம்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்ட்டு. அதுக்கு எந்த வீடியோலையுமே பதில் இல்லை. எனக்கும் தெரியல பூனை முடி விழுந்துச்சுன்னா அப்படி இப்படின்ட்டுன்னு. ஒரு பூனையை சும்மா குட்டியை தூக்கிட்டு ட்ரெஸ் மேலே எடுத்து வச்சோன்னா அவ்வளோதான், கையில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக குட்டி குட்டி முடியாக இருக்கும். இந்த பூனைங்க என்னென்னா தலையில் முதுகில் மட்டும்தான் டச் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. வேறு எங்கேயாச்சும் டச் பண்ணால் பூரிடுவாங்க, கடிச்சிடுவாங்க. இந்த குட்டிங்களுக்கு வந்து குட்டி குட்டி நகம், குட்டி குட்டி பல்லுன்றதுனால அது கடித்தா நமக்கு ஒன்றும் ஆகாது. அண்ட் லேசாக குட்டியாக தான் கீரும். இதே பெரிய பூனை கீறிச்சுன்னா ரத்தம் வந்துடும். அதனால அதுங்களெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடாது. அதுங்க ஃப்ரீடமாக இருக்க விரும்புதுங்க. பூனையோட குணாதிசயமே அதுதான். இது வேறுங்க, பூனை குட்டியை போட்டு அடிக்குது. அது ஏதாச்சும் மூட் அவுட்டில் இருந்துச்சுன்னா அடிக்கும், இல்லைன்னா பூனையை குட்டி கூட விளையாடும். அது என்ன சொல்லி தரணும்னா, எலியை எப்படி பிடிக்கணுன்றதை சொல்லி கொடுக்கும். இந்த 3 விஷயமும் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதுங்க தான் 30 டேஸ்க்கு மேலே யூரின் மோஷன்லாம் போக ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு 5 டேஸ்க்கு வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பாக்ஸ் வச்சிடணும். அதுங்களுக்கு நல்லா மண் நோண்டிட்டு போகிறதுக்கு லிட்டர் பாக்ஸு. அதுங்க பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். ஒரு சில கேட் வந்து டக்குன்னு பழக்கப்படுத்திக்க லிட்டர் பாக்ஸ் வச்சா உடனே யூஸ் பண்ணும். ஒரு சில பூனைங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும், மேக்ஸிமம் 7 டேஸ் ஆகும். இதுங்க நாட்டு பூனைன்றதுனால நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கோங்க, நல்லா ஸ்மார்ட்டாக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கோங்க. நம்ம பேசினா அதுங்களுக்கு புரியும். நானும் நினச்சேன் பூனைக்கு எப்படி புரிய போகுது, அது என்ன மிருகம் தானே அப்படின்ட்டு. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு புரியும். நம்ம பண்ணுறதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கோம். நம்ம எப்போ தூங்குகிறோம், எப்போ சாப்பிட்றோம், சந்திரமுகியில் வர கங்கா மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு அதை நோட் பண்ணினே இருக்கோம். நமக்கு ஃபோன் பார்ப்போம், வெளியே போவோம், வருவோம், வீட்டில் நிறைய வேலை இருக்குது சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆனால் அது நம்மளை நோட் பண்ணினே இருக்கோம். அதுங்களுக்கு அது ஒன்று தான் வேலை, சாப்பிட்டு தூங்குறது, அது ஒன்று தான் வேலையே. அதனால் என்னன்னா, அதுங்களுக்கு வந்து லிட்டர் பாக்ஸ் வச்சிடணும். டக்குன்னு ப்ராக்டிஸ் ஆகிக்கும் அதுங்க லிட்டர் பாக்ஸ் வச்சிட்டோன்னா அதில் தான் போவோங்க. குட்டியிலேருந்து அதை தாண்டி வேறு எங்கேயுமே போகாதுங்க. வீடே க்ளீனாக இருக்கும். அதுங்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, லிட்டர் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டா போதும். அப்புறம் லிட்டர் பாக்ஸ் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுங்க அங்கங்கே போய் தூங்குவோங்க, ஏதாச்சும் குட்டி குட்டியாக ஏதாவது பொருள் இருந்தால் போட்டு கடிக்குவோங்க. அது அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ்லாம் பண்ணாதுங்க. நம்ம மேபி காஸ்ட்லியாக ஏதாச்சும் சோஃபாலாம் போட்டு வச்சுருக்கோன்னா மேபி அதை கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் அந்த அளவுக்குலாம் இல்லை, கிழிக்கிற மாதிரிலாம் அதுவும் இல்லை. குட்டி குட்டியாக பேப்பர்ஸ் தான் மென்று கடிச்சு வச்சுக்குங்க. லிட்டர் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டா போதும், நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது. அது ஒரு 5 டேஸு லிட்டர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கங்கே யூரின் மோஷன்லாம் போய்க்கோங்க. அதுவும் அதுங்க வந்து அங்கங்கே போகாதுங்க. அது எப்படின்னா தேடுவோங்க எங்கே போகிறது அப்படின்ட்டுன்னு. ரொம்ப நேரம் தேடினே இருக்கோங்க, இடமே இல்லை, லிட்டர் பாக்ஸ் இல்லைன்னா தேடினே இருக்கோங்க, எங்கே போகிறதுனே தெரியலையே சொல்லிட்டு. ரொம்ப தேடிட்டு வேறு வழி இல்லாமல் கடைசியாக ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிடுவோங்க. அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே போயின்னு இருக்கோங்க. லிட்டர் பாக்ஸ் வச்சிட்டோன்னா அங்கேயே போயிடுவோங்க. மற்றபடி வீடு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்கும்.
அதான் பூனை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பெர்ஷியன் கேட் அது இதுன்னு இந்த ஃபாரின் கேட்ஸ்லாம் வளர்க்காமல் இருக்கிறது அந்த பூனைக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, அதுங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே மோஸ்ட்லி நம்ம பூனைலாம் பெருசாக வளர்க்க மாட்டோம். இந்த ஃபாரினர்ஸ் தான் வந்து வளர்ப்பாங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம், கேட் வீடியோஸ்லாம். ஏதாச்சும் ஒரு வீடியோவாவது தமிழ்நாட்டு பூனை பார்த்துருப்போமா? இந்தியன் கேட்ஸ்லாம் ரொம்ப ரேர் தான். அது எப்படின்னா, நாட்டு பூனையாக இருந்தால் அது அதுங்களே வளர்ந்துக்கோங்க. எப்படின்னா, இந்த பூனை இது எங்கள் வீட்டுக்கு வருது, இந்த அம்மா பூனை. அந்த பூனை அது வந்து ஸ்ட்ரீட் கேட். ஏதாச்சும் எலி பிடிச்சி சாப்பிடும். பால் வேணும்னா எங்கள் கிட்டே வரும், பால் குடிச்சிட்டு எங்கள் கூடவே தான் இருக்கும். நைட் டைம்னால் வெளியே இருக்கும். அப்படின்னா நம்ம வளர்க்கலாம். பட் இந்த பெர்ஷியன் கேட்ஸ்லாம் வாங்கிட்டோன்னா அதுக்கு நிறைய முடி இருக்கும். அதுக்கு ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ்னால் கூட நமக்கு தெரியாது. பத்தாததுக்கு அதுக்கு வேறு குக் பண்ணி வேறு ஃபுட் தருவாங்க. அதுக்கு எலியும் பிடிக்க தெரியாது. அது வந்து நிறைய முடி கொட்டும். அதை நல்லா குளிக்க வைக்கணும், பாதுகாக்கணும். அது நம்ம ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறோன்னா வீட்டில் விட்டுட்டு போனோன்னா அதுக்கு தான் சாப்பாட்டுக்கு கஷ்டம். எல்லாம் ட்ரை ஃபுட்டு, பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டை போட்டு போவாங்க. அது சாப்பிட்டு அதுக்கு இன்னும் உடம்பு கெட்டு போகும். அது உடம்பு சரியில்லாமல் ஆகும். வெளியே போச்சுன்னா ஜஸ்ட் அது தெரியாமல் மெயின் ரோட்டுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நாய்ங்கெல்லாம் கடிச்சிடும். அதனால ஸ்கில்ஃபுல்லாக ஓடி தப்பிச்சிக்க முடியாது. நம்மளே வந்து ஃபுல் கேர் பண்ணணும். அந்த பூனை வளர்க்குறதுனால அதுங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். பத்தாததுக்கு வேக்சினேஷன், மருந்து என்னென்னமோ பண்ணி விட்ருவாங்க. அது ரொம்ப அந்த வேக்சினேஷன் போடுறதுலாம் அந்த மிருகத்தை கொடுமைப்படுத்துகிற மாதிரி. ஒரு நாய் வந்து கடிச்சிச்சுன்னா கூட அது உயிர் ஒரு செகண்டில் போயிடும். இயற்கையான ஒரு நிகழ்வாக அது ஒன்று இருக்கும். ஆனால் செயற்கையாக அந்த ஊசி போட்டு கொல்றதை விட கொடுமையான ஒரு பாவம் இந்த உலகத்தில் இருக்குமான்னு தெரியல. தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, பாவம் பண்ணிட்டா அது தப்பு தான். எல்லோரும் அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி, அப்படியே புத்திசாலிங்கிற மாதிரி ஊசியெல்லாம் போட்டுட்டேன், அதெல்லாம் பெரிய ஆளுன்ற மாதிரி, அது மாதிரி ஆணவத்தோடு இருந்துட்டா லைஃப்பில் வந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துலேயே ஒரு மிகப்பெரிய பாவம் எதுனா நம்ம அறியாமையில் இருக்கிறது தான். எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறது. இதுதான் சரி, வேக்சினேஷன் போடுறதா சரின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வேக்சினேஷன் போடுறது, மருந்து கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி உங்களுக்கு கூட சாப்பிட்டுக்கோங்க, என்ன வேணால் போட்டு போதை மாத்திரை சாப்பிடுங்க. போதை பொருளை தான் அந்த மருந்தே தயாரிக்கிறாங்க. டாப் 10 இந்த உலகத்துலேயே ஒரு உயர்ந்த நிலை விஷம் இருக்குது. ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக பிரெயினை பாதிக்கும், ஒரு சில கெமிக்கல் டைரெக்டாக மசில்ஸை பாதிக்கும், ஒரு சில டைரெக்டாக வந்து கிட்னியை பாதிக்கும், ஒரு ராஜ உறுப்பை பாதிக்கும். அந்தந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் வேக்சினேஷன் தயாரிக்கிறாங்க. அது சாக்கடையிலேருந்து தயாரிக்கிறாங்க. இது மாதிரி குரங்கோடைய கிட்னியில், யூரினரி பிளாடரில் ஒரு வைரஸை வளர வச்சு அந்த வைரஸை வந்து வேக்சினேஷனில் ஆட் பண்ணுறாங்க. மாட்டோட சீழ்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது. அது மனுஷங்க கூட நீங்கள் போட்டுக்கோங்க, எதுக்கு அந்த மிருகத்துக்கு போடுறீங்க? அதுங்களே வந்து இந்த பெர்ஷியன் கேட்லாம் தயவு செஞ்சு வளர்க்குறத அவாய்ட் பண்ணணும். இந்த நாட்டு பூனையும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம இந்த பூனை கூட வளர்க்கலாம். இதுக்கு நார்மலாக பால் கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம், பச்சையாகவும் கொடுக்கலாம், குக் பண்ணி கொடுக்கலாம். ஃபிஷ் இருந்தாலும் அதை வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோதான். இதுங்களுக்கு லிட்டர் பாக்ஸ் வச்சுட்டா அதுங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க. இதுக்கும் மேலே வேறு எதுவுமே இல்லை பூனையை வளர்க்குறதுக்கு. அதான் முடிஞ்ச அளவுக்கு மருந்து வந்து 100% அவாய்ட் பண்ணணும். இதில் குளிக்க வைக்கணுன்னெலாம் ஒரு விஷயமே இல்லை. இதுங்க மேபி அழுக்காயிடுச்சு, ஏதாச்சும் மண்ணில் புரண்டு வந்துடுச்சு, ஏதாச்சும் அழுக்குறதா மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி குளிக்க வைக்கணும் கூட அவசியம் இல்லை. அதுங்களே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பூனையாக வளர்க்க பார்க்கணும்.
அதாங்க இதை சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இன்னும் பூனைகள் பற்றி ஏதாச்சும் இருந்தால் நான் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறமா நான் வேறு மாதிரி வீடியோஸ் போடலான் இருக்கேன். என்னோடய சேனலில் நிறைய கேட் வீடியோஸே போட்டுட்டாச்சு. நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே நல்ல 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 விஷயம்லாம், என்னோடய பெயிண்டிங் வீடியோஸ் போடணும், நான் ஏதாச்சும் பாட்டு பாடணும், ஏதாச்சும் நல்ல விஷயம்லாம் வந்து வீடியோ மேக் பண்ணி போடலான்னு பார்த்தா இந்த பூனைங்க வந்துட்டு அதுங்களை சும்மா ஃபோனில் வீடியோ எடுத்துருவோமா, சரி ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுருவோம் சொல்லிட்டு தான் நான் எத்தனை நாள் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இனிமேல் அது கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூனை வளர்க்குறது பற்றி தெரியணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.